நம்ம யாவரும் ஏழ்மை நின்று தேவ சமூகத்தில் இந்த பரிசுத்த உயிர்த்த இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம் அதில் அவர் ஆசீர்வதிக்க, நம்மை வந்து பலப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்தாரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருக்கு நன்றி சொல்லும்படியாக, அவர் நாமத்தை உயர்த்தும்படியாக, அவரை கனப்படுத்தும்படியாக நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி உள்ள இருதயத்தோடு, வேதத்தில் அப்படிதான் சொல்லியிருக்கு, அவர் வாசலில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து ஸ்தோத்திரிப்போம் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறாரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஒரு மனமாய் இணைந்து ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, என்னை ஆலயத்துக்கு கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை ஆராதிக்க என்னை கொண்டு வந்ததற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை உயர்த்த என்னை பலப்படுத்துங்கப்பா. சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்பேன், துதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொல்லுகிறாரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நீ நல்லவர். சொல்லுங்க, நீ நல்லவர் ஆண்டவரே. கிருபை நிறைந்தவர் அப்பா, பரிசுத்தர் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்த நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் எங்கள் மத்தியில் வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை புகழ்ந்து பாட, உம்மை மகிமைப்படுத்த முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உமக்கு ஆராதனை செய்ய எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏதோ கடமைக்காக நான் ஆராதிக்க கூடாது ஆண்டவரே. நான் உம்மை நேசித்து ஆராதிக்கணும் ஆண்டவரே. உம்மை உயர்த்தணும்ப்பா. நான் உம்மை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. உம்மை கனப்படுத்தணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னை உயர்த்துகிற, என்னை கனப்படுத்துகிற, என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே, பரிசுத்த உயிர்த்த இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றாக இணைந்து கூடி நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. உம்மை ஆராதிப்பதற்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே, உம்முடைய மகிமை எங்கள் மத்தியில் காணப்படட்டும். பரிசுத்த ஆவியானுடைய மகிமை இந்த இடத்துல இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு பரலோகமே மகிழ்ந்து களி கூறுகிற அளவுக்கு எங்களுடைய ஆராதனை ஆண்டவரே உமக்கு பிரியமானதாய் இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். பாடல் ஆராதனை நடத்துகிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அபிஷேகத்தால் நிரப்புவீராக, வல்லமையினால் நிரப்புவீராக, பலவீனங்களை மாற்றுவீராக,
பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். செய்தி நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே வெளிப்படட்டும் ஆண்டவரே, வெளிப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே காணிக்கை நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, முடிவு ஜெபத்தை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே தேவ பிரசன்னம் இந்த இடத்துல நிரம்பி இருக்கட்டும். தடைகள் எல்லாம் உடைப்பீராக. வானமண்டல பொல்லாத ஆவின் சேனைகள் எல்லாம் அழிந்து போகட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே ஒற்றுமையாய் ஒரே மனதோடு கூட நாங்கள் எல்லாரும் இணைந்து ஏகோபித்து உம்மை உயர்த்த கிருபை தாங்க. இந்த இடம் முழுவதும் பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கட்டும் அப்பா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சாத்தியமாகுமே. நீ வந்தா முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே எல்லாரும் நிறைவான நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறும். சத்தத்தை உயர்த்தி நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது, நீங்க வந்தா போதும். நீர் வந்தா இந்த சூழ்நிலைகள் மாறும். முடியாத எல்லாம் சாத்தியமாகும், சாத்தியமாகுமே. நீர் வந்தா முடியாததும் சாத்தியமாகும். நிறைவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நிறைவே நீர் போதுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. எல்லாரும் சொல்லுங்க, நீர் வந்தா, நீர் வந்தா. Yes, Jesus. நீர் வந்தால், நீர் வந்தா சாத்தியமாக்குகிறது. எல்லாரும் சொல், நீர் வந்தால், நீர் வந்தா
ஆவியானவர் வந்தா எல்லாம் மாறும். முடியாது என்று நினைக்கிற காரியங்களை கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சாத்தியமாக்கி தர போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? வருடத்தின் இறுதியில் நிற்கிற நீங்களும் நானும் எதை யோசிக்கணும்? நான் ஆராதிக்கிற இயேசுவினால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். முடியலைன்ற காரியம் ஒன்றுமே சொல்ல முடியாது. நான் ஆராதிக்கும் போது எனக்கு இறங்கி வந்து எனக்காக அற்புதம் செய்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். இந்த ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருப்பது தான் நமக்கு விசேஷம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க விசேஷமானவங்க. ஆண்டவர் யார் கூடலாம் இருக்கிறாங்களோ அவங்கள விசேஷப்படுத்தி தான் காட்டுவார். இன்னைக்கு நீங்களாம் விசேஷமா வந்திருக்கிற மாதிரி எனக்கு உங்களெல்லாம் பார்த்தா விசேஷமானவர்களா தெரியுது. ஏன்? ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால நீங்க விசேஷமானவர்களா இருக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு எங்களை பார்த்தா அப்படி தெரியுது? நம்மலாம் அப்படி விசேஷமான கூட்டத்தில் இருக்கிறோம். விசேஷமான கூட்டத்தில் இருக்கிறவங்க எப்படி ஆராதிக்கணும்னு யோசிச்சு பாருங்க. தேவனால் பிறந்தது எல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லியிருக்கிற ஜெயிக்கிற கூட்டத்தை இருக்கிறவர் போல நாம் ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நினைச்சு சந்தோஷப்படுறீங்க? ஆண்டவரை சொல்லி உயர்த்தி நாம் எல்லாரும் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவா, நான் நேதினால் விசேஷித்தவன். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் நேதினால் விசேஷித்தவன். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினா நீர் என்னோடு, எதினால் இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. தேவா, தேவா, நான் நேதினால் தேவா, நான் நேதினால் விசேஷித்தவன். ராஜா, எதினால் எதினால் இது எதினா நீர் என்னோடு. அல்லேலூயா. எதினால் இது எதினா. ஓ, மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் நேதினால் விசேஷித்தவன். ராஜா, நான் அதை தினம். தேவா, நான் நேதினால் விசேஷித்தவன். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினா நீர் என்னோடு இருப்பதினால் வருவதினால். எதினால் இது எதினா நீர் என்னோடு. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது. ஆவல் கொண்ட, ஓ, தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது. ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பான், சந்தோஷம் நான் காணும். எத்தனை பேர் விசுவாசத்தோடு என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பான், சந்தோஷம். ஓ தேவா, நான் நேதினால் விசேஷித்தவன். ராஜா, தேவா, நான் நேதினால் விசேஷித்தவன். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. எதினால் இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. வாழ்க்கையிலே
வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேவா நான் நேதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் நேதினால் விசேஷித்தவன். ராஜா என்னோடு வருவதினால், yes Jesus, எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? 12வது மாதத்தின் இறுதிக்குள் நாம் வந்திருக்கிறோம். இந்த 12 மாதமும் ஆண்டவர் தம்முடைய கரத்தில் வைத்து நம்மை ஏந்தி தாங்கி தப்புவித்து எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை நிலை நிற்க பண்ணியிருக்கிறார் என்பதுதான் நிஜம். நம்முடைய குடும்பத்திலும் அப்படித்தான் பண்ணியிருக்கிறார். நம்முடைய சபைக்கும் அப்படித்தான் செய்திருக்கிறார். இதுவரை நம்மை பாதுகாத்து நடத்தின ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் இனியும் நம்மை பத்திரமாய் பாதுகாத்து நம்ம ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிற வரைக்கும் பிசாசு ஒருபோதும் நம்மை தோற்கடித்து விடாதபடிக்கு நம்மை அவர் ஜெயிக்க வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை இந்த காலை வேளையிலே நாம் மகிமைப்படுத்தி உயர்த்த வேண்டும். காரணம் என்ன? அவர் மாத்திரமே சொல்லை காப்பாற்றுகிற அற்புதமான தேவன். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜனவரி மாதம் தொடங்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது என்று சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்னைக்கு காலையில் ஒரு சாட்சியை நான் கேள்விப்பட்டேன். அதில் சொல்லியிருந்தது, பிரதர் மோகன் சி லாசரஸ் அவங்க கிட்ட போய் ஒரு அம்மா சொன்னாங்களாம், நீங்கள் சொன்ன மாதிரி டிசம்பர் 31ஆம் தேதி வந்துருச்சு, ஜனவரி மாதம் வரப்போது, இதுக்குள்ளே நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறுமா என்று சொன்னபோது அவர் சொன்னாராம், இன்னும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி பிறப்பதற்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. அந்த 2 நாட்களுக்குள் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியாதா என்று கேட்டாராம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த மாதத்தில் இறுதியில் இருக்கிற நீங்களும் நானும் இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ளே நாம் புதிய வருடத்துக்குள் கடந்து செல்ல போகிறோம். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரே நம்பிக்கை, கடைசி நிமிஷத்தில் கூட அற்புதம் செய்ய ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஆண்டவருக்கு அது ரொம்ப எளிதான காரியமா இருக்கும். அதனாலதான் பைபிள் சொல்லியிருக்கிறது, பலனுள்ளவனுக்கும் பலனில்லாதவனுக்கும் உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியமா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம தான் பெருசா பார்க்குறவங்களா இருப்போம், ஆனா ஆண்டவருக்கு அது ஒரு அற்பமான காரியமா இருக்கும். ஒரு கையை ஆட்டினா போதும், ஒரு கையை அசைத்தால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அமராத புயல் கூட அமர்ந்துவிடும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வத்தை உயர்த்தி நம்ம எல்லாரும் அவருக்கு ஆராதனை செலுத்துவோம். Thank you Jesus. சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை விட முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல.
சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை. மறுபடியும் சொல்லுவோம். நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. உயர்த்துவோம். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. உமக்கு ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். நீர் பாய்ச்சி நம்மை நடத்துவார். சொல்லி ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி எல்லாரும் நாவுகளை அறிக்கை செய்யட்டும். நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்றீ. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்றீ. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருகிற ஆராதனை 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 சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை ஆராதனை 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 சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நல்ல கைகளை உற்சாகமாய் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். Thank you Jesus. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றீ. சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிட மாட்டி. மறுபடியும் எல்லாரும் சொல்லலாமா? சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிட மாட்டேன் என்றீ. எங்களுக்கு எங்களை கைவிட மாட்டி. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீர். இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. உமக்கு ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றுகிற தெய்வமே. Oh Father, we worship you. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நம்மெல்லாம் நம்முடைய இடத்துல எழும்பி நின்று ஓ ஹalleluya வாசல்களை திறக்கிற தேவன். ஓ ஸ்தோத்திரம். பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீ. பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீ. ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகபோத்தை எனக்கு தந்தீ. ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகபோத்தை ஆராதிப்போம். ஆராதனை ஓ ஜீசஸ் இயேசுவுக்கே. ஓ ஆராதனை 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 சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும். எல்லாரும் ஆராதனை 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 சொன்ன சொல்லை காப்பாற்றும்
கடைசியா எல்லாரும் அவரை ஆராதிப்போம். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்களை தந்து நடத்துகிற எங்கள் தெய்வமே, உம்முடைய வார்த்தை எங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஹல்லேலூயா. அடைப்பட்டதை திறக்கிற ஆண்டவர். ஓ ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. சாராளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. ஓ ஸ்தோத்திரம். அங்கே எதுவுமே சாத்தியமில்லாத காரியங்கள், அது முடியாது, அது நடக்காது என்ற அந்த சூழ்நிலைகள். ஆனால் ஆண்டவர் இயேசு வாக்கு பண்ணினபடியே குறித்த நேரத்தில் ஓ கர்ப்பத்தை அடைத்திருந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. ஓ ஈசாக்கை பெற்றெடுக்கும்படி சாராளுடைய கர்ப்பத்தை திறந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய போதுமான தேவனாய் இருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சத்துரு உங்க வாசல்களை பூட்டி வைத்திருக்கலாம். ஓ ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், ஓ ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான். ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. ஸ்தோத்திரம். ஓ புதிய வழிகளை திறக்கிற ஆண்டவர் இந்த ஓ ஸ்தோத்திரம் இந்த டிசம்பர் மாதம் இறுதியிலே புதிய வழிகளை நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடுகிறார். ஓ ஸ்தோத்திரம். ரிசீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஓ ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அப்படி ஆண்டவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவருடைய செய்கைகளை விவரிக்கவே முடியாது. அவ்வளோ அற்புதங்களை உங்க வாழ்க்கையில செய்திருக்கிறார். எத்தனை பேர் நினைச்சு பார்க்குறீங்க? சில நேரத்தில் அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். நினைக்கும் போது ஆண்டவரை துதிக்காம இருக்கவே முடியாது. பாருங்க. ஓ ஸ்தோத்திரம். டிசம்பர் மாதத்துல வந்து நிக்கிறோம். ஜனவரி மாதம் தொடங்குறதுலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் திரும்பி பாருங்க. இயேசு செய்த நன்மைகள் ஏராளமாய் உங்க வாழ்க்கையில இருக்கும். ஓ ஸ்தோத்திரம். அதை நினைச்சு அமைதலா இருக்க போறீங்களா? இல்ல, நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறேன், ஆண்டவரை துதிக்க போகிறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறேன், ஆண்டவரை உயர்த்த போகிறேன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை மகிமைப்படுத்தி உயர்த்தும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க, ஆண்டவரே நீர் விவரிக்க முடியாத அதிசயங்களை எங்க வாழ்க்கையில நீர் செய்திருக்கிறீர், எண்ணி முடியாத நன்மைகளை எங்க வாழ்க்கையில செய்திருக்கிறீர். ஆகவே உம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிற இந்த இடத்திலே உம்மை சொல்லி உயர்த்தி மேன்மை பாராட்டு. Thank you Jesus. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. ஏந்துவார், தாங்குவார், ஓ நம்மை சுமப்பார், நம்மை தப்புவிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். இத்தனை பேர் ஆண்டவரை உயர்த்த விரும்புகிறீர்கள். ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி, ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்பு. மறுபடியும் சொல்லுவோம். ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி. எத்தனை பேருக்கு அப்படி செய்திருக்கிறார்? தாங்கி இருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார், தப்பு வைத்திருக்கிறார். ஓ தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே, ஓ தகுதியே இல்லை, உம்முடைய கிருபை மேலானது. காரணம் எல்லாரும் உயர்த்துவோம். நீ நல்லவர், நீ நல்லவரே,
எதுவுமே எங்க வாழ்க்கையில் ஆதாரமா இல்லை. உம்முடைய கரங்கள் என் வாழ்க்கைக்கு ஆதாரமாய். உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவரே. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, சர்வ வல்லவரே. கரங்கள் என் ஆதாரமே. துவக்கத்தை தருகிற ஆண்டவர் முடிவை தர போதுமானவராய் இருக்கிறார். ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமாய் கர்த்தர் மாற்றித் தர போதுமானவராய் இருக்கிறார். துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே. எல்லாரும் இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. இறுதி வரை அவர்தான் இருப்பார். துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே. ஓ, தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானா அது நன்மையாய் முடியுமே. ஓ ஜீசஸ், தடைகள் வந்தாலும் தாமதமானாலும் அது நன்மையிலே எங்களுக்கு முடியும். உயர்த்துவோம். நீ நல்லவர். உம்முடைய கரங்கள் எங்க வாழ்க்கையில் ஆதாரம். உம்முடைய புயங்கள் எங்களுக்கு பலனாய் இருக்கிறது. சர்வ வல்லவரே, உம்முடைய கரங்கள் எங்கள் ஆதாரம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லி மகிமைப்படுத்துவோம். நல்லவரே, ரபபரியாந்துரா, இயேசுவே நல்லவரே. உம் கரங்கள், ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேராய் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்வோம். நீ நல்லவரே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் தெய்வமே, என் ஆதாரமே. Holy Father, ஓ நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. ஓ ஹalleluya. உம்முடைய கரங்கள் எங்கள் ஆதாரம். உம்முடைய கரம் போதும் ஆண்டவரே. ஒரு மனிதனை தொட உம்முடைய கரம் போதும். விடுவிக்க உம்முடைய கரம் போதும். உம்முடைய கரத்தை நீட்டி ஆண்டவரே, கடலில் இருந்த பேதுருவை, படகில் இருந்த பேதுருவை ஆண்டவரே கடலுக்கு அழைத்தீர். அவன் விசுவாசித்தான். என்னை அழைக்கிறது யார் என்று, இயேசு என்னை அழைக்கிறார் என்று விசுவாசித்த போது அவன் தண்ணீரில் மேல் நடக்க ஆரம்பித்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் எதை நினைக்கணும்? ஓ ஹalleluya. இன்னைக்கு எதை நினைச்சு பார்க்கணும்? ஆண்டவரே, இது எவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன். உம்முடைய கரங்கள் எங்க வாழ்க்கையில ஆதாரமா இருக்கிறது. சத்துருக்கள் எங்கள் எதிரே எதிரிட்டு வரும்போதெல்லாம், ஆண்டவரே எங்களை தாக்க முயலும் போதெல்லாம், பிசாசு பலவிதமான திட்டங்களை கொண்டு வரும் போதெல்லாம், உம்முடைய கரம் போதுமே அதை முறியடிக்க என்று எங்க வாழ்க்கையில நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, நாங்க அங்கங்க ஓடி அலையக்கூடாது. நாங்க மற்ற காரியங்களை எதிர்பார்த்து அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எதை நினைக்கணும்? ஆண்டவருடைய கரம் போதும், எல்லாவற்றையும் முறியடிக்கும் அந்த கரம் எங்களோடு கூட இருக்கிறது என்று உம்மை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் நீர் எங்களுக்கு சொல்லி காண்பித்திருக்கிறீர். துவங்கினதை முடிக்கிறவர் நீர். ஆண்டவரே,
ஆரம்பம் ஒருவேளை எங்க வாழ்க்கையில அற்பமாக இருந்திருக்கலாம். உங்க திருமண வாழ்க்கை ஒருவேளை நீங்க நினைத்த மாதிரி அமையாமல் அது அற்பமான காரியமா இருந்திருக்கலாம். நீங்கள் யோசித்து கொண்டே இருக்கலாம், ஆண்டவரே என்ன இது? ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க ஆரம்பத்தை அற்பமா வேணா இருக்கலாம், ஆனா உங்களுடைய முடிவை நான் சம்பூர்ணப்படுத்துவேன், அதை சம்பூர்ணமாய் மாற்றுவேன். ஓ ராகாலாராகாலாபாரியா, சம்பூர்ணமான தேவன் எல்லாவற்றையும் நமக்கு சம்பூர்ணமாய் அருளுவார். பயப்பட வேண்டாம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நமக்காக யாவையும் செய்வார். காரணம் என்ன? அவருடைய கரங்களின் ஆதாரம். ஒரு விசை கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கரம் எங்கள் ஆதாரம், உம்முடைய கரம் எங்கள் ஆதாரம், உம்முடைய கரம் எங்கள் ஆதாரம், உம்முடைய கரம் எங்கள் ஆதாரம். சத்தத்தை உயர்த்தி, உம்முடைய கரம் எங்கள் ஆதாரம், உம்முடைய கரம் எங்கள் ஆதாரம். ஓ ஸ்தோத்திரம், உம்முடைய கரம் எங்கள் ஆதாரம் ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்கள் ஆதாரம். உம்முடைய கரத்தை நாங்கள் நம்புகிறோம். உம்முடைய கரத்தை வைத்து எங்களை நீர் பிடிக்க முடியும், உம்முடைய கரத்தை வைத்து எங்களை ஆசீர்வதிக்க முடியும், உம்முடைய கரத்தை வைத்து எங்களுக்கு எல்லாம் நீர் செய்ய முடியும். இந்த காலை நேரத்திலே இந்த ஆராதனையில் நீர் மகிமைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. துயரத்தோடு வந்தோம், ஆனால் எங்கள் வேதனைகளை இந்த உம்முடைய பிரசன்னத்தில் நீக்கி இருக்கிறீர். உம்முடைய சமூகத்தில் எங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறீர். சுகவீனமாய் வந்தோம், எங்களை நீர் பலப்படுத்தியிருக்கிறீர். உம்முடைய அதர்சனமான பிரசன்னம் எங்களை தொட்டது, உம்முடைய கரம் எங்களை தொட்டது, உம்முடைய கரம் எங்களை விடுவித்தது, உம்முடைய கரம் எங்களை பாதுகாத்திருக்கிறது. உமக்கே எங்கள் ஆராதனையை நாங்கள் செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு மாத்திரமே. தொடர்ந்து உம்மேல் நாங்கள் பாரத்தை வைக்கிறோம். எங்கள் பாரத்தை இறக்கக்கூடிய இடம் இதுதான். நாங்கள் இப்பொழுது இறக்கி வைத்து விட்டோம். இனி நாங்கள் கலங்குவதில்லை ஆண்டவரே, தீங்குவதில்லை. இனி நாங்கள் எந்த சூழ்நிலை குறித்து யோசிக்க போகிறதில்லை. ஒரே ஒரு காரியத்தை இன்றைக்கு சொல்லியிருக்கிறீர், உம்முடைய கரம் எங்கள் வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கிறது. அதை நாங்கள் பிடித்து கொண்டு இந்த வாரத்தை நாங்கள் ஆண்டவரை ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்ய உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருங்கள். தேவநாமம் மகிமைப்படுவதாக. வாக்குத்தத்தம் யாத்திராகமம் 23:20. யாத்திராகமம் 23:20. நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நமக்கு ஆண்டவர் இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். ஆமென். இது சொல்லும் போது சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புது வருஷ சாட்சிகள் எழும்புவதாக. ஹல்லேலூயா. அதே போல நமக்காக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். ஆமென். இதெல்லாம் ஒவ்வொரு வாரமும் நாங்களோட பிரசங்கித்திருக்கிறேன். அதை மீண்டும் பிரசங்கிக்க நேரம் இல்லை, வேகமாய் போனோம். நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். நமக்காக விருந்து. ஆமா, நீங்க இல்லாம உங்க குடும்பத்தில் நிகழ்ச்சி நடக்காது. ஒரு பிரதரை ரொம்ப அலட்சியம் பண்ணி இயேசு ஏற்றுக்கொண்டாலும் புறக்கணிச்சிட்டாங்க. ஆனா சமீபத்தில் அவர் சொன்னார், பாஸ்டர் எங்க குடும்பத்தில் அந்த நிகழ்ச்சிக்கு நான் தான் வந்து ஜெபிச்சு ஆரம்பிக்கணும் கூப்பிடுறாங்க, ஊர் போயிட்டு வரேன் பாஸ்டர்னு சொல்லிட்டு போனார். அவர் போய் ஆரம்பிக்காம அந்த நிகழ்ச்சியை நடக்கல. அந்த அளவுக்கு கர்த்தர் அந்த விருந்தை ஆயத்தம் பண்ணி வைத்தார். ஆகவே அதை நாம் பார்த்தோம். அப்புறம் நமக்கு ஒரு இடம் பஸ்கா அனுசரிப்பதற்காக அந்த இடத்தை ஆச்சரியப்பட்டார்கள் சீசர்கள். போய் பார்த்து முன்கூட்டியே ஆயத்தமாக இருக்கிறார். இடத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணுகிறார், பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார். வேற என்ன சொன்னேன்? ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். வேற அவ்வளவுதானா? இன்றைக்கு ஆயத்தமாக்கப்பட்ட நபர் நமக்காக சில நபர்களை ஆயத்தப்படுத்த போகிறார். எனக்கு யாரு இல்லை, இந்த திருப்புறன் அனாதை, எனக்காய் பரிந்து பேச, எனக்காய் அதிகாரியிடத்தில் போய் பேச, எனக்காக ஜெபிக்க என் குடும்பத்தில் யாரும் இல்லை, நான் அனாதையா இருக்கேன், என்னை விசாரிக்கல, எனக்கு ஆலோசனை தர ஆள் இல்லை, நானே எல்லாம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு வந்திருக்கீங்களா? உங்களுக்காக ஒரு நபரை கர்த்தர் எழுப்புவார்.
ஆகவே இன்றைக்கு தலைப்பு ஆயத்தமாக்கப்பட்ட நபர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வேதாகமத்தை கொண்டு வந்தவர்கள் வேகமாய் திருப்ப அன்பாய் கேட்கிறேன். வாசிப்போம். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர், நிறைய பேர் பேச மாட்டேங்கிறாங்க, கர்த்தர் நீங்க சொல்லும் போது உங்களுக்காக ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணுவார், உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவார், உங்களுக்காக ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுவார், உங்களுக்காக ஒரு நபரை ஆயத்தம் பண்ணுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டுமானால், யோனா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரன். அவருடைய தகப்பனார் அவரும் ஊழியக்காரன். இவர் ஆண்டவரை விட்டு தூரம் போய் விட்டார். கிழக்க போச்சோன்னா மேக்க போயிட்டார். அப்படின்னா கீழ்ப்படியில, ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கல. அப்படிப்பட்ட அந்த நபரை ஆண்டவர் வெறுத்து விடவில்லை. நீ எனக்கு கீழ்ப்படியில, நீ என்னை ஊழியம் செய்யக்கூடாது, நீ எனக்கு ஒப்பு கொடுக்கல, ஆகவே நீ ஆராதிக்க கூடாது, நீ ராபோஜனம் எடுக்க கூடாது என்று இந்த யோனாவை புறக்கணியாமல், ஸ்தோத்திரம், அவர் போய் சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தினார். அவர் போக முடியல, போக மாட்டேங்கிறாரு, வேற வழியை திரும்புறார். ஆனால் அவரை சரியான கர்த்தர் நியமித்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்க, இந்த ஆசீர்வாத இடத்திலே கொண்டு போய் நிறுத்த, ஆயத்தம் பண்ணின அந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்க ஒரு நபரை, ஒரு பெரிய மீனை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறார். எதிர் திசையில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது ஆண்டவர் சொன்ன திசையை மாற்றி எதிர் திசை, எதிராய் செயல்படுகிற, எதிர்க்கிற இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில தேவன் யோனாவை அப்படியே விட்டு விடவில்லை. போ, எக்காடு கெட்டு போ. எவ்வளவு உனக்கு பேசியிருக்கேன், தீர்க்கதரிசனமா பேசியிருக்கேன், வசனத்து மூலமா பேசியிருக்கேன், பக்கத்து வீட்டார் மூலமா பேசியிருக்கேன், டிவியில செய்தியின் மூலமா பேசியிருக்கேன். ஆனாலும் இஷ்டம் போல நீ போயிட்டு இருக்கிற, உன் வழியில போயிட்டு இருக்கிற, ஆகவே உன்னை விட்டு விடுவேன். அப்படியெல்லாம் இல்லை. விட்டு விடாமல் மாறாக யோனா போய் சேர வேண்டிய நினிவேக்கு அவனை கொண்டு போய் சேர்க்க ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இப்படி யோனா செஞ்ச உடனே மீனை அவர் ரெடி பண்ணல. ஏற்கனவே ஒரு நபரை, மீனை, பெரிய மீனை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். நான் சொல்றேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நான் காலையில பிரசங்கம் பண்ணும்போது ஆவியில உணர்ந்தேன், இந்த சபையிலும் இந்த ஊழிய ஆசீர்வாதமா இருக்க சில நபர்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமீன் சொன்ன நீங்க தான், அம்பானி இல்ல. ஒரு பெரிய மீன், ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆள். பெரிய ஆள்னு ஒண்ணு நம்ம அப்படி கணக்கு போட்டுறோம், அவர் தான் பெரிய ஆள், அவர் தான் பெரிய அரசியல்ல பெரிய ஆள். நான் சொல்றேன், அந்த நபர் நீங்களும் நானும் தான். ஆக இந்த சபையிலேயே பெரிய மீனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே உருவத்தில் பெருசா இருக்கிறவங்களை பார்த்துடாதீங்க. அவங்க சாதாரணமா இருந்தாலும் அவங்களையும் கர்த்தர் இந்த சபைக்கும், நீங்க இருக்கிற ஏரியாவுக்கும், உங்க குடும்பத்துக்கும் அவர்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். இந்த பெரிய மீன் யோனாவை 3 நாள் இரவு பகலா 72 மணி நேரம் வேகமா பிரயாணம் பண்ணி கொண்டு போய் சேர்த்துருச்சு. 72 மணி நேரத்துல, இந்த 72 மணி நேரத்துல அந்த மீன் தண்ணி குடிக்கல, சாப்பிடல, உபவாசம். நம்ம எல்லாம் உபவாசம் இருக்க மாட்டோம். ஆனா யோனா சொன்னோன்னு, ஆண்டவர் சொன்னோன்னு, ஏன்னா அது சாப்பிட்டு இருந்தா சாப்பாடோட சேர்ந்து யோனாவும் அரைப்பட்டு உள்ளே ஜீரணம் ஆயிருப்பார். கொண்டு போய் சேர்க்க வர 72 மணி நேரம் இஸ்லாமியர்கள் தண்ணி குடிக்காம, எச்ச முழுங்காம விரதம், தொழுகை நோன்பு இருப்பது போல இந்த மீன் பாருங்க, அந்த 72 மணி நேரமும் அதுக்கும் பசி எடுத்திருக்கோம். தேவ பிள்ளையே, இந்த வருஷ கடைசியில நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். அந்த மீன் வயிற்றிலே
இப்போ ஜெபிக்காதவன் யோனா முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். இந்த வருஷம் ஜனவரியிலிருந்து இதுவரைக்கும் நீங்கள் ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம். இந்த வருஷ கடைசியில கர்த்தர் உங்களை ஜெபிக்க அழைக்கிறார். பொருத்தனை பண்ணி ஜெபித்து பாருங்கள். யோனா ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறான். ஒரு பொருத்தனையோடு துதி செலுத்துவேன் இனிமேல் என்று ஒரு பொருத்தனை செய்கிறான். நீங்கள் இந்த ஆராதனையில் ஒரு பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணி பாருங்கள். ஒரு பொருத்தனை செய்து உபவாசம் பண்ணி பாருங்கள். நீங்கள் சேர வேண்டிய சரியான ஆசீர்வாத இடத்து கர்த்தர் ஒரு நபர் மூலமாய் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 நாள் நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்களுக்கெல்லாம் பைபிள் ஸ்கூலுக்கு போக வாய்ப்பு கிடைச்சது. ஊழிய ஆர்வம் இல்லை உங்களுக்கு பைபிள் ஸ்கூல் போக வாய்ப்பு இருக்காது, காலேஜ் போக. அப்படியெல்லாம் கலங்காதீங்க. நீங்க இருக்கிற வீடு ஒரு பைபிள் காலேஜ், அங்கே உருவாக்குகிறார். நீங்கள் வேலை செய்கிற இடம் ஒரு பைபிள் காலேஜ், அங்கே வைத்து உங்களை உருவாக்குகிறார். அப்படி நீங்க ஏத்துக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனுக்கு பைபிள் ஸ்கூல் எதுனா மீன் வயிறு தான். அங்கே 3 நாள் உருவாக்கிட்டார். நல்ல கவனிங்க. நம்ம சபையில பிரச்சனை அதிகமா ஏன் வருதுன்னா, நம்ம சபையை கர்த்தர் உருவாக்குகிறார். உங்களை என்னை உருவாக்குகிறார். ஆகவேதான் உடைக்கிறார், உடைத்து உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. மீன் வயிற்றுக்குள்ள நினைச்சு பாருங்க. அதை சுத்தம் பண்ணி அதை ரெடி பண்ணும்போது எவ்வளவு கஷ்டம், ஸ்மெல் அடிக்கும். ஆனா உள்ள இருந்தா எப்படி இருந்திருக்கும், அவ்வளவு நாட்டத்துக்குள்ள. ஆகவே நம்மளை கர்த்தர் இப்ப நல்லா வச்சிருக்கும் போதே உபவாசம் பண்ணணும். கை கால் நல்லா இருக்கும் போதே ஜெபம் பண்ணணும். ரிட்டையர்ட் ஆயிட்டு நான் வரேன் பாஸ்டர் ஜெபிக்க அப்படிங்க கூடாது. வயசான பின்னாடி ஜெபிக்க வரேன்னு சொல்லக்கூடாது. சிலர் அப்படி வந்து நல்லா செய்யறாங்க. ரிட்டையர்ட் ஆகி வந்து ஆண்டவருக்கு நல்ல ஊழி, அவங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நல்லா இருக்கும் போதே கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். என்ன சொல்ல வரேனா, யோனாவுக்காய் கர்த்தர் ஒரு நபரை, மீனை ஆயத்தப்படுத்தினார். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த சபையில கர்த்தர் உங்களை எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களை நாங்க அப்படி விசுவாசத்துல பார்க்கிறோம். பெரிய மீன்கள் நீங்க தான். ஹல்லேலூயா. ஒரு பொருளை சபையில வாங்கணும்னா நாங்க ஜெபம் பண்றோம். என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தொடர்ந்து நீங்க எங்களோட நிக்கிறீங்க, இந்த சபையில ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் நடத்துகிறார். ஒரு சம்பவம் ஞாபகத்து வருகிறது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனாலும் இப்ப சொல்ல, காலையில் 5 மணிக்கு சொல்லும் போதே அது எனக்கு உற்சாகமா இருந்தது. சொன்னதையே சொல்றேன், நினைக்க வேண்டாம். இங்கிலாந்து தேசத்திலிருந்து 300 பேர் கப்பல் பிரயாணம் ஆரம்பித்தார்கள். அதிலே தலைவர் யார் என்றால், அவருடைய பெயர் கொலம்பஸ். யாருங்க பேரு? கொலம்பில்ல, கொலம்பஸ். 300 பேரை அழைத்துக் கொண்டு கப்பல் பிரயாணம் செய்தார் இங்கிலாந்து தேசத்திலிருந்து. அவருடைய தரிசனம், அவருடைய தூர தரிசனம், வெளிப்பாடு ஒரு பெருசா இருந்துச்சு. அதை புரிந்து கொண்டவர்கள் 300 பேர் அவரோடு சேர்ந்தார்கள். நீங்கள் எங்களோட தரிசனத்தில் இணைந்திருப்பது போல. ஆனால் போக போக கப்பல் பிரயாணம் ஒத்துக்கல. சிலருக்கு வந்து ட்ரெயின் டிராவல் பிடிக்காது, அப்படிதானா? சிலருக்கு கார்ல போனா பிடிக்காது. ஏசி போறதுனால டோரை கீழே இறக்கணும்னு சொல்லுவாங்க. சிலர் டோரை ஏத்தணுங்குவாங்க. கார் வாங்கின ஆரம்பத்தில் எங்க குடும்பத்தில் அந்த பிரச்சனை இருந்தது. அப்புறம் பழக்கம் ஆயிடுச்சு. ஏஞ்சலுக்கு டோர் திறந்தாதான் நல்லா இருக்கும், டோர் அடைச்சாதான் எனக்கு நல்லா இருக்கும். எப்படி இருக்கும்? டோர் சாரி, கண்ணாடி. தேங்க்யூ. ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. டோர் திறந்தா வெளியே போயிடுவாங்க. அந்த கண்ணாடி இறக்குறது ஏத்துறதுல, சில வீட்டில் ஜன்னல் திறக்கிறது அடைக்கிறதுலையும் சில வீடுகளில் பிரச்சனை இருக்கு, அப்படிதானா? கொசு வரும்னு நம்ம சொல்லுவோம், இல்ல இல்ல காத்து வரணுங்குவாங்க. சிலர் ஃபேன் போடுறதுல பிரச்சனை, எனக்கு ஃபேன் ஆகாதுங்குவாங்க, இல்லை ஃபேன் போடணும். அப்படி சேர்த்து வைக்கிறார் ஆண்டவர். என்ன செய்ய, அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அந்த மாதிரி சிலர் கார் பிரயாணம் பிடிக்க அந்த ஒத்து வராது, ட்ரெயின் சிலருக்கு ஒத்து வராது, சிலருக்கு பஸ் ஒத்து வராது, சிலருக்கு 2 வீலர் ஒத்து வராது.
அதே போல இந்த கப்பல் பிரயாணம் ஒத்து வராததுனால சிலர் வியாதி வந்து மரித்து போனார்கள், சிலர் நோய்வாய்ப்பட்டு போனார்கள், சிலர் பயத்தில் இவன் எங்கேயோ கூட்டிட்டு போறான் நமக்கு ஒத்து வராதுப்பான்னு சொல்லி கடல்ல எட்டி குதிச்சு செத்து போயிட்டாங்க. கடைசியா 5 பேர் தான் மிச்சமாக இருந்தார்கள். நம்ம சபையில் அப்படி இல்லை. ஆரம்பத்தில் வந்ததிலிருந்து எல்லாரையும் கர்த்தர் இந்த சபையில் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 5 பேர் தான் இருக்காங்கன்னா எத்தனை பேர் போயிட்டாங்க? 295 பேர் மரித்து போனார்கள். சரி, இந்த 5 பேரை வச்சாவது ஊழியம் செய்யலாம், நம்ம கப்பல் பிரயாணத்தை தொடரலான்னு பார்த்தா 5 பேர் விரோதமா எழுப்பிட்டாங்க. உம்மை நம்பி 300 பேர் வந்தோம், எல்லாரையும் அடக்காராதனை பண்ணிட்டீர், நாங்க மிச்சம் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள விசுவாசம் குறைஞ்சது. நல்ல கவனிங்க, விசுவாசம் குறைந்த ஒரு கூட்டம், விசுவாசம் உள்ள கொலம்பஸ் ஒரு பக்கம், ஒரே நபர் விசுவாசம் உள்ள. நீங்க எந்த கூட்டத்தில் நிக்கிறீங்க? இந்த கொலம்பஸுக்குள்ள எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஸ்ட்ராங்கா இருக்கு. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. ஹல்லேலூயா. விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி எங்கள் ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுவோம் என்ற விசுவாசம் உள்ள கொலம்பஸ் ஒருவர் தான் நிற்கிறார். இங்க 5 பேர் விசுவாசம் மற்றவர்களாய் இந்த சபைக்குள்ளே, உங்க குடும்பத்துக்குள்ளே கணவன் விசுவாசமா இருந்தா மனைவி விசுவாசம் குறைய கூடாது. நீங்க சேர்ந்து விசுவாசமா இருந்தால் கர்த்தர் அற்புதம் செய்வார். அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். ஏன் தடை? ஏன் லேட் ஆகுது? யாரோ ஒரு ஆள் விசுவாசத்துல குடும்பத்துக்குள்ள குறைஞ்சிருக்கிறது. ஆகவே அந்த விசுவாச குறைவு இன்றையோடு கர்த்தர் மாற்றுவாராக. அற்ப விசுவாசம் நம்மை விட்டு மாறுவதாக. விசுவாசம் விசுவாசித்தவளே, விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள். விசுவாசத்தினால் எல்லாம் கூடும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் வராதது எல்லாமே பாவம். ஆகவே இந்த ஒரு கொலம்பஸ் மாத்திர விசுவாசமா இருக்கிறார். 5 பேர் விசுவாசம். ஆனால் அவர் விடல. இந்த 5 பேருக்கு தொடர்ந்து அவங்களுக்கு ஜெபித்தார், ஆலோசனை கொடுத்தார். அந்த விசுவாசத்துக்குள் அவர்களும் வந்தார்கள். அவர் சொன்னார், இன்னும் 72 இன்னும் நமக்கு ஸ்தோத்திரம் சில மணி நேரங்களே இருக்கிறது, 72 மணி நேரம் இருக்கிறது, நாம் அக்கறை சேர போகிறோம். அவர்கள் அந்த விசுவாசத்துக்குள்ளே வந்தார்கள், குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அக்கறை சேர்ந்தார்கள். இப்போதான் அந்த தேசம் தான், அதோடைய தேசத்தின் பெயர் தான் அமெரிக்கா. இன்றைக்கு இந்த அமெரிக்கா உலக நாடுகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. பல வல்லரசு நாடுகளை உருவாக்கி இருக்கிறது. அணு ஆயுதங்களை அனுப்பிக்கொண்டு இந்தியாவுக்கு பெரிய பெரிய அணு ஆயுதம் எல்லாம் அங்கிருந்து தான் வருது. நம்முடைய பக்கத்து நாடு இலங்கை நாட்டுக்கு ஏராளமான டாலர் பணங்கள், என்ன சொல்ல, கடன் உதவிகள், பண உதவிகள், பொருளாதார உதவிகள் அள்ளி கொடுக்கிறாங்க. இன்னைக்கு உலக நாடுகளுக்கே ஆசீர்வாதமாக இருக்கிறது. அந்த 5 பேர் கொலம்பஸோட நின்னதுனால, நீங்களும் இந்த சபையோடு எங்களோடு இணைந்திருப்பதினால் இந்த பட்டணத்துக்கு மாத்திரமல்ல தேசத்துக்கே நாம் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. இதை தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்காகவே இந்த சபையில் உங்களை வைத்திருக்கிறார். உங்கள் மனதை கலைக்க, உங்களை அவிசுவாசத்துக்கு நேராய் கொண்டு போக எத்தனையோ பேர் இருக்கலாம். நம்ம நேற்று ஒருவரோட பேசும்போது அவர் சொன்னார், நாங்க குடி இருக்கிற வீட்டு ஓனர் அம்மா இன்னொரு இடத்துக்கு போறாங்க, அங்க என்னை கூப்பிடுறாங்க. அவர் சொல்லிட்டாராம், இவரு அங்க வாடகைக்கு இருக்கிறார், ஓனர் அம்மா சொல்றதானே கேட்கணும், இல்ல வீட்டை காலி பண்ண சொல்லிட்டா, ஏன்னா ஜெபம் பண்ண கூடாதுங்கிறாங்க, பைபிள் படிக்க கூடாதுங்கிறாங்க, வேற வீட்டுக்கு போனா. ஆகவே கிறிஸ்துவ வீடு கிடைச்சிட்டா ரொம்ப நல்லா இருக்குமேன்னு அங்க உட்கார்ந்துட்டார். நல்லதா இருக்கு, நல்ல கைத்தட்டி குடும்ப ஆராதனை நடத்துறாங்களாம், ஆராதிக்கிறாங்களா, இங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அவங்க சொல்லிட்டாங்க, இல்ல கர்த்தர் அங்கதான் எங்களை வச்சிருக்கிறார், பரமானந்த பாஸ்டர் சர்ச்சில் தான் எங்களை வச்சிருக்கிறார். அடுத்து சொன்னாங்களாம், பங்களா ஸ்டாப் சர்ச் கிடைச்சிட்டா வந்துருவீங்களா? ஒரு சோதனை மாதிரி இருக்குல்ல அந்த வார்த்தை. அப்ப அவங்க சொன்னாங்களாம், இல்ல இல்ல பாஸ்டர் பரமானந்தம் எங்க போறாரோ அங்கதான் போவோம்.
மூன்று வாலிபர்கள் சொன்ன விடுவித்தாலும் நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பயம், ஒரு மாதிரி சோர்வு வந்தது மாதிரி தெரியுது. இல்ல விசுவாசம் விட்டுறாதீங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நேரத்துல வந்துட்டோம். பயங்கரமா பிரச்சனை எழும்பி இருக்கு. இப்போ ஒன்னும் கவலை இல்லை. முடியாதது சாத்தியமா. நீர் வந்தால் சூழலை மாறும். கர்த்தர் நம்மோடு வருகிறார். எங்க போனாலும் உங்க ஜெபத்துக்கு ரொம்ப நன்றி. நாங்க சாட்சியா இருப்போம். உங்களுக்கு தொடர்ந்து ஜெபிப்போம். என்ன சொல்றேன்னா, ஸ்தோத்திரம் சொல்லி ஸ்ட்ராங்கா அவங்க பேசிட்டாங்க. ஐயோ, வீட்டை காலி பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் யோசிக்கவே இல்லாம என்ன தைரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நல்ல குடும்பங்களுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆகவே கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு நபரை கர்த்தர் வைத்திருக்கிறார். யோனாவுக்காக ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வைத்த ஆண்டவர் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி 5 நிமிடத்துக்குள்ள நான் முடிக்க விரும்புறேன். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். யோசேப்பை கர்த்தர் பாதுகாப்பாய் கொண்டு போய் சேர்க்க, யோசேப்புக்கு என்று ஒரு வாக்குத்தத்தத்தை, யோசேப்புக்கு என்று ஒரு தரிசனத்தை, யோசேப்புக்கு என்று ஒரு ஸ்தோத்திரம் ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஒரு சொப்பனத்தை கொடுத்திருந்தார். ஒரு கனவு இருந்துச்சு. அது நிறைவேறும் வரை, கவனிங்க, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை அவனை, அந்த யோசேப்பை பாதுகாப்பாய் கொண்டு போய் அந்த இடத்துல கர்த்தர் சேர்த்தார். அதுக்குன்னு ஒரு நபரை எழுப்புறார். அதுதான் ஆச்சரியம். அதுக்குன்னு ஒரு நபரை எழுப்புறார். இல்லாட்டினா போய் சேர்ந்திருக்க முடியாது. 10 சகோதரர்கள் யோசேப்பை கொலை செய்ய திட்டம் போட்டார்கள். பிளான் போட்டுட்டாங்க. எப்படியாயிலும் தம்பியை கொல்லணும். உங்களையும் உங்களுக்கு எதிராக சில திட்டம் போட்டிருக்கிறாங்க, சில சூழ்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனா உங்க கிட்ட நெருங்க முடியாமல் இதுவரை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். அம்மாவுடைய ஜெபம், உங்களுடைய தகப்பனாருடைய ஜெபம், உங்க ஊழியக்காருடைய ஜெபம், எந்த செய்வன பில்லிசுனிய மந்திர கட்டுகள், ஏவல் ஆவிகள் நெருங்காதபடி இதுவரை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். 10 பேர் கொலை செய்ய திட்டம் சுத்தி நிக்கிறான். ஒருத்தன் எழும்புனாலே நம்ம கஷ்டம். 10 பேருங்க. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம், அவர்கள் மத்தியில், கவனிங்க, இந்த 10 பேர் விரோதிகள் கொலை செய்ய திட்டமிட்டார்களே, அவர்கள் மத்தியில் கர்த்தர் ஒரு ரூபனை எழுப்பினார். 21ஆம் வசனம், ரூபனை கர்த்தர் எழுப்பினார். இந்த 10 பேர் கொலை செய்கிற, பழி வாங்குகிற, துரோகம் செய்கிற, விரோதமாய் இருக்கிற இந்த 10 பேர் கையில் இருந்து ரூபன் அவரை தப்புவித்து தகப்பனிடத்தில் திரும்பவும் கொண்டு போக மனசுல நினைச்சார். கொண்டு போய் நான் சேர்ப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இந்த சபையை பாதுகாப்பது எங்களுடைய பொறுப்பு. அல்லேலூயா. 45:28 கொண்டு போய் அப்படியே நிறுத்துகிறார். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அவர் அங்க நினைச்சாரு. நினைச்சிட்டு எதுலையும் ஒத்துழைக்காம அப்படியே ஓரமா ஒதுங்கல. ஆராதனைக்கு போவோம், வருவோம், காணி கேட்டா கொடுப்போம், வேற எதுக்கும் பாச எண்ணங்களை கூப்பிடாதீங்க. ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேனா, ஓ ஹல்லேலூயா, அந்த தீயவர்கள் மத்தியிலே, கொஞ்சமும் இரக்கமில்லாத உடன் பிறந்த சகோதரர்கள் மத்தியிலே கர்த்தர் ரூபனை எழுப்பினார். உங்களுக்கு கர்த்தர் ரூபனை எழுப்புவார். அந்த ரூபன் யார் என்று தெரியாது. ஏன்னா யோசேப்புக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை, கூட நிற்க ஆள் இல்லை, பாதுகாக்க ஆள் இல்லை. இந்த நேரத்தில் உங்களை போல தனிமையாய், விசேஷத்துல எல்லா பக்கம் விசேஷம் கொண்டாடினாலும் அந்த வீட்டுல விசேஷமே நடக்காது. அப்படிப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க. நீங்க உங்க சொந்தக்காரர்கள் உங்க வீட்டுக்கு வராம இருக்கிறாங்க. எல்லாராலும் கைவிடப்பட்டீங்க, வந்திருக்கிறீங்க. எவ்வளவோ உதவி செய்தீங்க நிறைய குடும்பத்துக்கு. இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்ய ஆள் இல்ல. கர்த்தர் ரூபனை எழுப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஓ ஹல்லேலூயா. யோசேப்புக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. யோசேப்பின் மூலமாக பல தேசங்கள்
ஆசீர்வதிக்கப்பட போகிறது, பஞ்சத்திலே பாதுகாக்கப்பட போகிறது என்பதை ஒரே நபர் தான் ஆவியில உணர்ந்தார். திருப்பூர்ல 2500 ஜனங்கள் நம் பக்கம் இருந்தாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 1500 பேருக்கு மாத்திரமே அவர்களுக்கு தெரிந்தது நம்முடைய சபைக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, நம்ம பாஸ்டருக்கு ஒரு பெரிய ஊழியம் இருக்கிறது, இந்த சபை பல தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது என்பதை ரூபன் மாத்திரமே அறிந்து கொண்டார். உங்களுக்கு அந்த கிருபையை கர்த்தர் தந்திருப்பதை நாங்கள் ஆவியில உணர்கிறோம். இல்லைன்னு நீங்க எங்களோட நிக்க முடியாது அந்த பிரச்சனைக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே யோசேப்புக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருந்தது. அவன் மூலமாய் பல தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது என்று ரூபனை தவிர மற்ற சகோதரர்கள் அதை உணர முடியல, புரிந்து கொள்ள முடியல. எல்லாரும் சேர்ந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார்கள் யோசேப்புக்கு. அந்த நேரத்தில் தான் தேவன் ரூபன் மூலமாக வேறொரு ஆரம்பத்தை கொடுக்கிறார். காலையில் வந்தோடனே சில நியூஸ் எல்லாம் எங்களுக்கு வந்துச்சு. அது கேட்டோடனே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. எப்படி அது கேட்கும்போது எப்படி அதில் தான் அந்த ஆராதனை பாடல்கள் அந்த கஷ்டத்தை மாற்றிருச்சு, மனசுக்குள்ளே இருக்க அந்த வேதனையை மாற்றி இப்போ உங்கள் மத்தியில் ஆவியில் நிரம்பி பிரசங்கம் பண்ண கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆகவே ஆராதனை ரொம்ப முக்கியம். அதில் தான் உங்களை சார்ஜ் பண்ணுவார். அந்த வேதனை உள்காயங்கள் அதெல்லாம் எடுத்து போடுவார். ஆகவே இன்றைக்கு அப்படி தான் எல்லா பாடலும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு, வாக்குத்தத்த பாடலாக இருந்துச்சு. ஆகவே என்ன சொல்லுகிறேன் என்றால், சொன்னபடியே கவனிங்க, ஆரம்பத்திலே 12ஆம் வசனத்திலே 21ஆம் வசனத்திலே அப்பா கிட்ட கொண்டு போய் நிறுத்துவேன் சொன்னாரே, அப்படி சொன்னபடியே ரூபன் யோசேப்பை காப்பாற்றினார். அவன் கடைசியாக தகப்பன் முன்பாய் கொண்டு போய் நிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். உங்கள் ஊழிய பாதையிலும், உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும், உங்கள் பிசினஸிலும் சரியான ரூபனை கர்த்தர் எழுப்புவாராக. ஆமென். நாம் இருக்கிற இடத்திலே நமக்காக ஆதரவாக யாரும் இல்லை என்று கலங்கி வந்திருக்கிறீங்களா? நம்மை விசாரிக்க, எங்களை ஆலோசனை சொல்ல, ஒத்தாசையா இருக்க யாரும் இல்லை என்று கவலைப்பட்டு அடிக்கடி அந்த வேதனை உங்களை வாட்டி வதைக்கிறதா? உங்களுக்கு ஏற்ற சரியான ரூபனை சரியான நேரத்தில் கர்த்தர் எழுப்புவார். ஹல்லேலூயா. அந்த நபர் உங்களுக்கு நீண்ட கால ஆசீர்வாதமாக இருக்க போகிறார்கள். இதுவரைக்கும் இருந்த ரூபன்கள் எல்லாம் இடையில பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. நான் விசுவாசிக்கிறேன், இனிமேல் பாசமா இப்ப இருக்கிற ரூபன்மார்கள் இவர்கள் எல்லாம் நீண்ட கால ஆசீர்வாதமாய் நமக்கு இருப்பார்கள். நீண்ட காலத்துக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை இந்த சபையில வைத்திருக்கிறார். ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். ஆகவே கடைசியாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 14-16 ஆண்டவர் நமக்காக ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆயத்தம் பண்ணிட்டார். வேலை முடிய போகுது. எல்லா வேலை பரலோகத்திலே நமக்காக. யோவான் 14ஆம் அதிகாரம் 1 வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என் தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போய் ஆயத்தம் பண்ணி மறுபடியும் வந்து உங்களை அழைத்து செல்வேன். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதுக்கு தான் இவ்வளவு பிரயாசம், இவ்வளவு ஜெபம், உபவாசம், காணிக்கை கொடுக்கிற ஊழியம் விஸ்தாரமடைய அநேகர் அந்த வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக. யார் ஆயத்தப்படுறாங்களோ இல்லையோ, நம்முடைய குடும்பம் ஆயத்தமாய் இருப்பதாக. நம்முடைய குடும்பத்தில் ஒருவரும் கைவிடப்படக்கூடாது. முற்பிதாக்கள் எல்லாரும் சொல்லும் போது அவர்கள் வசித்த இடத்தை அவர்கள் சொல்லுவார்கள். முற்பிதா எல்லாரும் அவங்க பூமியில வசிக்கும் இடத்தை அந்நியர்கள், நாங்க அந்நியரா இருக்கிறோம் அப்படிங்குவாங்க. சொந்த இடம் தான், நாங்க அந்நியர், நாங்கள் பரதேசிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு சொந்த இடம் பரலோக கானான். ஆமென். ஆகவே பிரச்சனை வரும்போதெல்லாம் அறிக்கை செய்யுங்கள். எல்லாரும் போராட்டம் வரும்போது, வேலையில நெருக்க வரும்போது, குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது அறிக்கை செய்யுங்கள். இப்படி அறிக்கை செய்யுங்கள், நான் அந்நிய தேசத்தில் இருக்கிறேன், ஸ்தோத்திரம், நான் அந்நிய நாட்டில் இருக்கிறேன், இந்த நாடு எனக்கு சொந்தம் இல்லை, என் சொந்த நாடு பரலோகம். ஹல்லேலூயா. அம்மா, உங்க சொந்த ஊர் எதுமா? பாப்பா, உங்க சொந்த ஊர் எது? திருச்சியா? பரலோகம். ஒரு நாள் இப்படிதான் பரலோகத்தை பத்தி பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போது ஒரு பிள்ளை உட்கார்ந்து இருந்தாங்க. உங்க ஊர் என்ன? கேரளாவை சேர்ந்த திருச்சூர் அப்படின்னாங்க.
யோனாவின் சம்பவத்தை பார்க்கும்போது ஆண்டவர் அந்த ஜனங்கள், நினிவே ஜனங்களுடைய ஜெபத்தை கேட்டு இறங்கினார். ஆடு மாடுகள் எல்லாமே உபவாசம் இருந்ததை பார்த்து இறங்கினார். ஒரு தேசம் சேர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் இறங்குவார். சபை சேர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் இரக்கம் காட்டுவார். குடும்பமாய் சேர்ந்து நீங்கள் ஒரு நாள் உபவாசம் இருங்கள், இந்த வருஷ இறுதிக்குள்ள கர்த்தர் இறங்குவார். இதுவரைக்கும் கேட்கப்படாத ஜெபங்கள் கேட்கப்படும். இதுவரைக்கும் நீங்கள் சுதந்தரிக்காத ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பீர்கள். இன்றைக்கு உங்களுடைய பாதை ஒரு பெரிய முள்ளு மேல நடக்கிற மாதிரி, ஊசி மேல நடக்கிற மாதிரி, நெருப்பு மேல நடந்து போற மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க. போங்கிட்டே இருங்க. மனுஷன் நம்ம தலை மேல ஏறிட்டாங்க, மிதிச்சுட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. தாவீது சொல்லுகிறார், மனுஷங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயும் தண்ணீரை கடந்தோம். இப்பொழுது எங்களை 2024 செழிப்பான இடத்திலே கொண்டு போய் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதமான செழிப்பான இடத்திலே நம்மை கொண்டு போய், ஹல்லேலூயா, அதற்கென்று சில நபர்களை, ரூபன்களை ஆயத்தம் பண்ணுவாராக உங்களுக்காக. ஆமென். இந்த சபைக்கென்று உங்களை ரூபன்களாய் எங்களை கொடுத்திருப்பதற்காக ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆகவே நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் ஊழியம் செய்ய எங்களை அர்ப்பணிச்சிருந்த ரூபன்களை எல்லாம் பார்த்துதான் கர்த்தர் நல்லவர். ஆகவே நம்ம கடைசியாக பரலோகத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் ஆயத்தமாவோம். ஞானஸ்தானம் எடுக்காதவங்க சீக்கிரம் ஞானஸ்தானம் எடுக்க ஒப்பு கொடுங்க. இந்த வருஷ கடைசியில் ஒரு ஞானஸ்தானம் ஆராதனை, எல்லாம் புது வருஷத்துல பெரிய விழாவாக அதை வைக்கலாம். அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகம் பெறுங்க. இதுதான் தகுதி பரலோகம் போவதற்கு. ஆமா, இதுதான் செக் பண்ணுவாங்க. ஏரோப்ளேன்ல ஏறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க? வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஆமா ஃபுல் செக்அப். அங்க போயிட்டு இப்படி எல்லாம் நிக்க முடியாது, அப்படி நிக்கணும். ஃபுல் செக்அப் பண்றாங்க. அந்த மாதிரி தேவதூதர்கள் வந்து செக் பண்ணுவாங்க. என்னமோ உள்ள இருக்கே, ஆன்ஸ் உள்ள பாக்கெட்ல இருக்கிற மாதிரி தெரியுதே, கொஞ்சம் அந்த பக்கம் போ. இன்னும் கொஞ்சம் பொறாமை நாவி கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு, அந்த பக்கம் போ. கீக்கு நடிக்கும், சவுண்ட் வரும். நமக்குள்ள நல்ல அபிஷேகம், நல்ல குணங்கள், கோல் சொல்லுகிற ஆவிகள், புறங்கூறுகிற ஆவிகள், போட்டு கொடுக்கிற ஆவிகள், இதெல்லாம் இருந்தா கடிச்சு விட்டுருவார். போயிட்டு வா அப்படின்னு. இதெல்லாம் இல்லைன்னா, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள். வெளியே நிற்பானேன் இருக்காங்களா? வெளியே நிற்பானேன்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள். சபைக்குள்ளே ஆண்டவர் அந்த அழைக்கிற அந்த சத்தத்துக்கு நாம் ஆயத்தமாவோம். 5 கன்னிகளைப் போல புத்தியுள்ளவர்களாய் தீவெட்டி என்ற ரட்சிப்பு எண்ணெய் என்ற அபிஷேகத்தை காத்துக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோங்க. ஏன்னா யோனாவின் புஸ்தகமே ஜெப புஸ்தகம். ஹல்லேலூயா. 4 வித ஜெபம் பண்ணாங்க. நாங்க அதை வர்ற 19ஆம் தேதி அதை வச்சு நம்ம ஜெபம் நடத்த போறோம். நம்ம எல்லாரும் எழும்பி கர்த்தரை துதிக்க போறோம். கணவன் மனைவி பக்கத்துல இருந்தா கைப்பிடிச்சு ஜெபிங்க. இந்த ஜெபத்துல ஒரு வல்லமை இறங்க போகுது. ஹல்லேலூயா. பாசமா முன்பாக வந்து இந்த ஜெபத்தை நடத்த போறாங்க. அதுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் நம்ம அர்ப்பணிச்சு, ஆண்டவரே, ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த நபரை எனக்கு எழுப்புங்கப்பா. எங்களுக்கு அதிகாரிகள் யார் இல்ல, பெரிய சீனியர் பாஸ்டர் கமிட்டி எங்கள் பக்கம் இல்ல, நீங்க தான் ஆண்டவரே. நீங்க எங்களுக்காக ஒரு ரூபனை எழுப்புங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரூபனை எழுப்புங்க. ஹல்லேலூயா. ரூபனை எழுப்புங்க. நீண்ட கால உதவிகளை பெற்றுக்கொள்கிற ரூபன்களை எழுப்புங்க. இந்த குடும்பத்தில் எத்தனை ஆபத்து, போராட்டம், அதுல உதவி செய்கிற நல்ல ஜெபிக்கிறவர்களை எழுப்புங்க. ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸ், ஆவிக்குரிய நண்பர்களை எழுப்புங்க. இந்த சபையில தந்திருக்க நல்ல ரூபன்களுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யோனாவை சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்க ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணினார். இந்த 2024 உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க ஒரு நபரை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். சிலருக்கு வேலை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நல்ல சுக வாழ்வை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாமே இருந்து சரீரம் பலவீனப்பட்டு போன என்ன ஆகும்? ஆகவே நல்ல சரீர சுகத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போமாக. இந்த வருட கடைசியில் நல்ல ஸ்தோத்திர பலி வரட்டும். பொருத்தனை ஜெபம் வரட்டும். ஒரு தீர்மானத்தோடு ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. உங்களுக்காய் கர்த்தர் யுத்தம் செய்வார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார்.
உங்களுடைய விரோதிகளை கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார். கர்த்தர் காரியங்கள் யாவையும் உங்களுக்கு லகுவாக்கி தருவார். உள்ளவனுக்காயிலும் அற்றவர்களுக்காயிலும் உதவி செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். காணிக்கை நேரம், வேகமாக காணிக்கை செலுத்த அன்பாய் கேட்கிறோம். எனக்காக யாவை செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாருங்கள் என் சுமைகள், என் பாருங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். அந்த சமத்துல இறக்கி வைங்க. உம் பாதத்தில் பாரங்களை இறக்கி வைங்க. இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே வேற யாரும் இல்ல நிறுத்தி உள்ளே. நீங்கள் ஆண்டவரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் ஜீவனை அழிவினின்று, என் ஜீவனை அழிவினின்று மீட்பவரே, என் இயேசுவே மீட்டவரே, என் நேசரே. ஏசையா உம்மைத்தானே. எல்லாரும் பாடுங்க சத்தமா. என் முன்னே என் குடும்பத்துக்கு நீங்கதான், நிறுத்தி உள்ளே என் வாழ்க்கைக்கு நீங்கதான், ஏசையா என் ஊழியத்துல நீங்கதான், உம்மைத்தானே எங்களுக்கு வேற கதி இல்ல. என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கண்ணை மூடிக்கங்க தயவுசெய்து. ஜெபம் பண்ணும்போது கண்ணை திறக்காதீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி. நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணி கொண்டு இருக்கிறது, ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்ப்பவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஒரு நபரை நமக்காக ஏற்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அது யாருன்னே நமக்கு தெரியாது, யாருன்னே தெரியாது. கர்த்தர் அவர்களை கொண்டு நமக்காக அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம் நினைத்திராத ஒரு நபர். ஹல்லேலூயா. இவங்க தான் செய்வாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் நம்மை நினைத்திராத ஒரு நபர் மூலமாய் கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் முடிவு நேரத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். இயேசுவே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆராதனையின் மூலமாக எங்களோடு இடைப்பட்ட தேவன், வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தை தான் எங்களுக்கு பலனாய் இருக்கிறது ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி எங்களை நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கொடுத்த வாக்கு தத்துவம் அது ஒரு நாள் மாறி போவதில்லை. நீர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர்.
வசனித்ததை ஆண்டவரை செய்கிறவர் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் பண்ணி வைத்திருக்கிற அந்த நபருக்காக நன்றி தகப்பனே. அவர்களை எழுப்புவீராக இயேசுவின் நாமத்தினாலே. நாங்கள் போக வேண்டிய அந்த இடத்திலே நாங்கள் போய் சேர்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை காண்பிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். அதை எங்களுக்கு செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களை நடத்துங்க, நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மது கரம் இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடட்டும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேதனைகள் மாறட்டும் ஆண்டவரே, துன்பங்கள் மாறட்டும் அப்பா, பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் அற்புதத்தை நீர் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய வாக்கு தத்தங்கள் அப்படியே ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றப்படுவதாக, நிறைவேற்றப்படுவதாக. தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஜபத்தின் மூலமாய், துதியின் மூலமாய், பொருத்தனையின் மூலமாய் நாங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாக்கோப்பு மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டது போல நாங்களும் ஆண்டவரே அப்படியே மேற்கொள்ளத்தக்கதாக அந்த பலனை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக, கட்டளையிடுவீராக. சோர்ந்து போனவனுக்கு நீர் பலன் கொடுக்கிறவர் அப்பா. இந்த நேரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கூட இரும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எமக்கு நன்றி அப்பா. நல்ல சரீர சுக பலன் தாரும் ஆண்டவரே. ஆண்டவருடைய பிசினஸை ஆசீர்வதியும், குடும்பத்தை கட்டி எழுப்பும் ஆண்டவரே. சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே உம்முடைய ஜனங்கள் சந்தோஷமாய் அதை அனுசரிக்க கிருபை தாங்கப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து வழி நடத்து கொண்டு வந்தபடியே அவர்களை சுகமாய் கொண்டு போய் சேர்ப்பீராக. உம்முடைய பிரசன்னம் அவர்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. பாதுகாத்துக்குள்ள அந்த அருமையான சகோதரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாகாளி அவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐசுக்குள்ளே இருக்கிற அவருக்கு நீர் கர்த்தர் அற்புதம் செய்வீராக, அவரை விடுவிப்பீராக, ஜீவனோடு அவரை வெளியே கொண்டு வருவீராக, சாட்சியாய் நிறுத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. நம்முடைய தூய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெரியவர்களை ஆசீர்வதிங்கப்பா. மது நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணின ஒவ்வொருவரோடும் இன்றும் இன்னும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் நன்றி.